ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் சுவிட்சை எப்படி ஒரு மாடல் ஷீட்டில் மாட்டுறது, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் போர்டு கனெக்ஷன் எப்படி ஈஸியாக கற்றுக்கிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாடல் ஷீட்டு. எப்படி இதை 10 மாடல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து 10 சுவிட்ச் போட்டுக்கலாம், இல்லாட்டி அதுக்கேற்ற மாதிரி சாக்கெட் போட்டுக்கலாம். இதே 2 மாடல் ஷீட்னா 2 சுவிட்ச் இல்லாட்டி ஒரு சாக்கெட் போட்டுக்கலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ் வந்து அதில் வந்து ஃபிட் பண்ணிடலாம். இதில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாக்கெட்டை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சவுண்டு மாதிரி கேட்கும். அப்படி சவுண்டு கேட்டுச்சுன்னா அது வந்து ஃபிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த சாக்கெட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆம்ஸ் சுவிட்ச் வச்சிடுறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நம்ம வந்து சுவிட்ச் மாட்டணும். ஒரு வேளை மாட்டும் போது நீங்கள் சுவிட்சை வந்து திருப்பி மாட்டிட்டிங்கன்னா பயப்பட தேவையில்ல. அந்த சுவிட்சை மறுபடியும் பின்னாடி பக்கம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சுவிட்ச் வந்து தனியாக வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக மாட்டிக்கலாம். இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் வந்து 7 சுவிட்ச் மாட்டியிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 7 சுவிட்ச் போதும். ஆனால் பக்கத்தில் வந்து இன்னொரு சுவிட்ச் வந்து மாட்டலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து டம்மி வந்து போட்டுடுறேன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஷீட்டில் மாடல் சுவிட்சாக இருந்தாலும் சரி, மாடல் சாக்கெட்டாக இருந்தாலும் மாட்டணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டுக்கு எப்படி ஈஸியாக கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லித்தரேன். பின்னாடி சுவிட்ச் திருப்பி பார்த்தீங்கன்னா 2 பின் இருக்கும். அதில் கீழே பின்னில் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் வந்து ஃபுல்லாக லிங்க் பண்ணிடுங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் லைன் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சுவிட்சு கீழே ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்கெட்டில் வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரை வந்து எல்லில் ஜாயின் பண்ணியாச்சு, அதாவது லைன். அந்த ஒயரோட எண்டை பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சோட டாப் பின்னில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. கீழே வந்து நம்ம வந்து மெயின் லைன் கொடுத்துருப்போம். மேலே பின்னில் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட்டோட ஒயர் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நியூட்ரல் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம போர்டிலேருந்து லிங்க் பண்ணிக்கலாம். மீதி சுவிட்சிலலாம் பார்த்தீங்கன்னா போர்டிலேருந்து ஒயர் வரும், அதாவது லைட்டோட ஒயர், ஃபேனோட ஒயர், அந்த ஒவ்வொரு ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சுவிட்சில் வந்து மாட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 சுவிட்ச் வந்து தனியாக பிரிக்க போகிறேன். இந்த 2 சுவிட்ச் எதுக்கு தனியாக பிரிக்கிறேன்னா, இந்த 2 சுவிட்சுக்கு வந்து யூபிஎஸ் லைன் கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, யூபிஎஸ் லைன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மெயின் லைன் கூட லிங்க் பண்ணிடக்கூடாது. அப்படி லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்ட்டர் வந்து ப்ராப்ளம் வந்துடும். ஓகே விவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்.